இந்த சங்கம் 40 ஆண்டுகள் மக்களுக்கு சேவை செய்திருக்கிறது. இந்த சங்கம் 20 கோடி மக்களுக்கு அன்னதானம் செஞ்சுருக்கு, தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்கு. இந்த சங்கம் வளர்ந்தால் உலக நன்மைக்கு, இந்த சங்கம் வளர்ச்சி அடைய உலக நன்மை தான். இப்போ 40 ஆண்டுகள் பல கோடி நன்மை செய்திருக்கு இந்த சங்கம். முதலில் விதவை பெண்கள் திருவிளக்கு பூஜை கலந்து சொன்னாங்க, யாரும் ஏற்று சொல்ல மாட்டான். விதவை பெண்கள் திருவிழத்துக்கு பூஜை கலந்துக்கலான்னு. அது மட்டும் இல்லை, விதவை பெண்களுக்கு திருமணம் செய்து கூட சொல்லிக்கிறான். விதவை பெண்களுக்கு திருமணம் செய்வோம், அவர் விரும்பினார். அதையும் சொல்ல, அவர்கள் விரும்பினால் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கப்படும். அது மட்டும் இல்லை, சில பேர் தண்ணி போட்டுக்கிட்டு மதுபானம் சாப்பிட்டுக்கிட்டு பெண் மனைவி அடித்து கொண்டு விடுவான், அடிப்பான், மனைவி புறக்கணிப்பான். புறக்கணிக்கப்பட்ட பெண்களுக்கு திருமணம் செய்து வைப்போம். அந்த காலத்தை சொன்னான், விதவை பெண்கள் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னான். விதவை பெண்கள் பார்த்தா தப்புன்னா, ஏய் ஏடா மனிதன், அவளும் பெண், என்னோட மகள், அவன் விதவை பெண் என் மகள், ஏடா பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிற, நீ என்ன நினச்சிட்டு இருக்காரு? ஆக விதவை பெண்களுக்கு என் மகளுக்கு நான் திருமணம் செய்கிறேன். என் மகள் திருமணம் செய்தேன், அவன் இறந்து விட்டான், அவனுக்கு நான் திருமணம் செய்கிறேன். நான் ஒரு பொண்ணு கொடுத்தேன், அவன் மதுபானம் சாப்பிட்டு என் மகளை கொடுமைப்படுத்தினான், அவனுக்கு நான் திருமணம் செய்கிறேன். என் மகளை புறக்கணித்தான் ஒருவன் தண்ணி மதுபானம் போட்டுக்கிட்டு பார்த்து இந்த பையன் கடைக்காரன் சொல்லிட்டு வேற ஒரு திருமணம் செஞ்சு வச்சான். ஆக இந்த சங்கம் வளர்ச்சி அடைந்தால் மூடத்தனம் இருக்காது, தெளிவான அறிவுள்ள சங்கம் இது. ஆக அன்னதானம் செய்வோம். ஒருத்தர் என்ன செய்கிறான், இந்த சங்கத்தோட கொள்கை அடிப்படை மனிதாயமான உள்ள சங்கம். ஏன்னா இந்த சங்கம் இதே இடத்துல பெண்கள் திருமணம் செஞ்சுருக்காங்க. ஆனால் வருங்காலத்தில் என் மகள், நான் ஒரு பொண்ணு கொடுத்தேன், இறந்து விட்டான், அவளுக்கு வேறு திருமணம் செய்து வைக்கிறேன். இப்போ வெகு பெரிய மாற்றம் உலகில் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்தியாவில் தமிழகத்தில் வெகு பெண்கள் திருமணம் செய்ய அதான் ஒரு அப்போ உணவு வந்துச்சு, என் மகள் திருமணம் செய்யணும். என்னாச்சுன்னு, அவன் செத்து போயிட்டான் ஐயா, மாரட பண்ணலண்ணா, என்னாச்சுண்ணே, அந்த பொண்ணு விரும்புகிறேன் செஞ்சு விடான்னு சொன்னேன். அப்போ அவ்வளோ பெரிய ஒரு புரட்சிகரமான வாழ்க்கை சங்கம் இது. ஆக அடிப்படை எந்த புரட்சியும் மனிதாபமான உள்ளதாக இருக்கும். இதுக்கு என்ன காரணம்? முருகப்பெருமான் தெய்வ வடிவானவன், ராமலிங்க சாமிகள், மாணிக்க வாசகன், அருணிநாதன், போக மகர்ஷி பணி ஞானிகள் உள்ளது.